வணக்கம். நான் தான் குபேந்திரன் பேசுகிறேன். மாண்புமிகு மனிதன் சேனல்லேருந்து. நிஃப்டி இன்றைக்கி மரணடி அடிச்சிருக்காங்க, எல்லாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒன்றும் அப்படிலாம் தெரியல. இது ஒரு நார்மல் கரெக்ஷன்ஸ் தான். 10% எனக்கு தான் மரணடின்னு சொல்ல முடியும். 1% 2%ங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆக்சுவலி கரண்ட் சுச்சுவேஷன்ஸ் படி நிஃப்டி எங்கே வந்து நிற்கணும்னா, நிஃப்டி பாயிண்ட் இங்கே வந்தால் தான் உங்களுக்கு கிராஷ். சரிங்களா? இந்த இடத்த டச் பண்ணிட்டு ரிவர்ஸ்ட் எடுத்தால் கூட கிராஷில் கரெக்ஷன்ஸ் தான். ஸோ 24,000 வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் கரெக்ஷன் சொல்லலாம் ஒழிஞ்சு கிராஷ்னு சொல்ல முடியாது. ஸோ கிராஷ்னு சொல்லி உங்களுக்கு பயமுறுத்திருக்காங்க. இப்படிதான் ஒன்று. ஏன்னா அவன் ஏறின வேகம் அப்படி, ஏறின வேகத்துக்கு இறங்குறது வந்து ஒரே நாளில் இறங்குறதுனால உங்களுக்கு வந்து இறங்குற மாதிரி தெரியுது. இன்ஃபேக்ட் அவன் இறங்கலை, கரெக்ஷன்ஸ் தான் திரும்பவும் நான் சொல்கிறேன். அக்கார்டிங் டு டெக்னிக்கல் கரெக்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ நத்திங் கோயிங் டு பி லூஸ். சரிங்களா? இந்த இதை உடைச்சிட்டான், ட்ரெண்ட் லைனை உடச்சி கீழே வந்துட்டான். ஃபர்தராக இனி அடுத்த சப்போர்ட்டு இது மற்ற இங்கே 3 சப்போர்ட் இருக்குது. இந்த 3 சப்போர்ட்டில் வந்துட்டு அவன் ரிஜெக்ட் ஆகி மேலே போகணும். இந்த சப்போர்ட் ரிஜெக்ட் ஆகாத கீழே போகும் பட்சத்தில் அடுத்த ட்ரெண்ட் லைன் இங்கே இருக்குது. இதுதான் ஃபைனல். இதுக்கு உடச்சிட்டு கண்டிப்பாக கீழே வரமாட்டான், உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா டெக்னிக்கல் அதான் சொல்லுது. என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வருவாங்கிறது தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அது கரெக்டாக அந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா அமெரிக்காவோட ஃபெடரேட் டிசிஷன் அப்போ தான் இருக்குது. கெவின் நாஷ் அப்போ தான் வந்தாங்க பதவி எடுக்கிறாரு. அவர் எப்படி டிசிஷன் எடுக்கிறாங்க பொறுத்து தான் மார்க்கெட் இங்கேருந்து இப்படி கொண்டு போய்ட்டு இது இங்கே வந்து நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து மேலே கொண்டு போகிறதா இன்னும் கீழே கொண்டு போகிறதா தெரியும். அமெரிக்கா எடுக்கிற டிசிஷனில் தான் இந்திய பங்கு மார்க்கெட் ஏறுமா இறங்குமாங்கிறது முடிவாகும். ஸோ அதனால் அது வரைக்கும் நம்ம பொறுத்திருப்போம். இனி ஒரு கரெக்ஷன்ஸ் கிடைக்கும். இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நினச்சி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் சொல்ல முடியும். இறங்கும்போது உங்களை பயமுறுத்திட்டே இருப்பாங்க. நல்ல ஸ்டாக்கு, நல்ல கம்பெனியை தேர்ந்தெடுத்து நீங்கள் உங்களுடைய சிறுக உங்களுடைய ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்கி போடலாம், தப்பு கிடையாது. இதுதான் குட் ஆப்பர்ச்சுனிட்டி. இனிமேல் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. இந்த வாரம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்தி நீங்கள் வாங்குறது தான் உங்களுக்கு புத்திசாலித்தனம். ஸோ பலரும் சொல்லுவாங்க, அதை கேட்காத உங்கள் இஷ்டம். ஸோ அதை பார்த்துக்குங்க. இப்போ நாம் இதை இன்றைக்கி 5 மினிட்ஸில் போய் வச்சு பார்ப்போம் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டில்னு சொல்லிட்டு. தோராயமாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஆக்சுவலாக கொஞ்சம் ஒர்க் பிஸியாக நம்மளை கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ இங்கேயே அவன் இறங்கிட்டான். இங்கேருந்து தொடர்ந்து நீங்கள் புட் ஆப்ஷன்ஸ் தான். இங்கே நீங்கள் ஒரு புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு நீங்கள் வேடிக்கை பார்த்துக்கலாம், அல்லது வேறு வேலையை பார்த்துக்கலாம். உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். நீங்கள் எந்த புட் ஆப்ஷன்ஸ் அடுத்த மணியோ ஈவன் 200 பாயிண்ட் தள்ளி நீங்கள் எடுத்தினா கூட உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். அந்த இடத்துல நீங்கள் எடுத்தீங்கன்னா காலையில். ஸோ சிம்பிள். இந்த என்ட்ரி எப்படி எடுக்கணுங்கிறது தான் நம்ம பயிற்சி சொல்லி கொடுக்குறோம். தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க நீங்கள் அதை கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எங்கேயுமே அவன் வாய்ப்பே தரல மேலே போகிறதுக்கான வாய்ப்பு. தொடர்ந்து கீழே இறங்கிட்டே வந்துக்கிறான். சின்ன கரெக்ஷன் கிடைத்தோட ஈவன் மார்க்கெட் முடிய போகிற நேரத்தோட ஒரு மரணடி அடிச்சுக்கிறான். கரெக்ஷன்ஸ் தான் இது. இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது ஒரு 800 கோடி ரூபாய்க்கு தான் விற்று வச்சுருக்காங்க. எஃப்ஐ 800 கோடிக்கு விற்றுட்டா இவ்வளோ கீழே போகுதுங்கிறது எல்லாருமே யோசிக்க வேண்டிய விஷயம். இங்கே நடக்கிற விஷயங்களை வெளியில் நம்ம பொதுவுடைய பேச முடியாது. அங்கேயும் அரசியல் விளையாடுதுங்கிற சந்தேகம் எனக்கு வருது. மற்றபடி என்னோடய கணக்குப்படி இன்றைக்கி ஒரு 5,000 கோடி விற்றுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வெறும் 800 மட்டும்தான் சொல்லி செய்தியில் வருது. என்ன இதை ஏற்றுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எனிவே செய்தியில் வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நம்ம சட்டப்படி அரசாங்கம் சொல்ல தான் கேட்கணும். ஸோ அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிப்போம். இதுதான் நிஃப்டியில் உள்ள சுச்சுவேஷன்ஸ். நாளைக்கு நிஃப்டி என்ன பண்ணுவாங்க அதை நீங்கள் பார்க்கணுன்னா, இப்போ நம்ம 1 டேயில் வச்சுப்போம். சிம்பிள். நீங்கள் எப்போதுமே நான் சொல்லுறது தான் நாளைக்கு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, நிஃப்டி நாளைய கரெக்ஷன்ஸ் அவ்வளோதான். இப்போது இங்கே இருக்கிற மார்க்கெட் இப்போது இங்கே இறங்கி நிற்கிறான். இவன் இங்கே மேலே போயிட்டு இந்த 0.5 டச் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு க்ளோஸ் கேண்டில் வச்சான்னா ஃபர்தராக மேலே போவான். இல்லைன்னா இங்கே டச் பண்ணிவிட்டு இங்கே கீழே தான் வருவான். எதுனா இதுதான் அவனுக்கு சப்போர்ட். இந்த 0.5ம் இந்த இதுதான் அவனுக்கு இது சப்போர்ட்டு, இது ரெசிஸ்டன்ஸ். நாளைக்கு இதில் எந்த சைடில் பிரேக் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் ஃபர்தர் மூவ்மெண்ட் நாளைக்கு இருக்கிறத வச்சு சொல்ல முடியும். அதை நிச்சயம் வாட்ச் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே உடைச்சான்னா இன்னும் ஃபர்தராக கீழே வருவான். அது எது வரைக்கும் வருவாங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இதுக்கப்புறம் கீழே உடைச்சோன்னா அடுத்து இந்த லைன் இருக்குது பார்த்திங்களா, இந்த 0.618 இது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இந்த பாயிண்ட் இதுதான் அடுத்து இங்கே உடச்சி கீழே வந்தான்னா
கீழே வந்துட்டு திரும்ப மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மேலே போனாலும் திரும்ப இந்த டாப்பு தான் மேக்ஸிமம் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே தான் வட்டம் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் என்ட்ரி பொசிஷன்ஸ் பார்த்துக்குங்க. எந்த பக்கம் போனாலும் நம்ம சொல்லிக் கொடுத்த பயிற்சி படி போனீங்கன்னா உங்களுக்கு தினம் 1000 2000 கிடைக்கும். இன்றைக்கி ஒரே நாளில் 200 பாயிண்ட் கிடச்சிச்சு விட்டுறேன்னு நீங்கள் பார்க்காதீங்க. அது யாருக்கும் விரிக்கப்பட்ட விலை. அது உங்களுக்கு லாபகரமாக கிடச்சிருந்தா சந்தோஷம். பட் அந்த மாதிரி வலையில் நீங்கள் ஆப்போசிட் எடுத்திங்கன்னா 200 பாயிண்ட் ஏறின மாதிரி 200 பாயிண்ட் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ நமக்கு தினமும் டெய்லி 1000 கிடைக்கிறதுங்க மட்டும் பார்க்க முடிஞ்சு நம்ம ஐயோ விட்டுட்டோமேங்கிறத ஃபீல் பண்ணாதீங்க. மார்க்கெட் தொடர்ந்து லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஸோ 5 மினிட்ஸ் ட்ரெண்டில் வச்சு பார்க்கும்போது அவன் என்ன தெரிஞ்சுக்கிறதுனா, இங்கே இதில் ஒரு ட்ரெண்ட் லைனை நீங்கள் போடவே முடியாது. அப்படி போட்டோம்னா சும்மா நம்ம ஒரு பேரலல் லைனில் தான் போயிட்டுருக்கிறோம் நம்ம சொல்ல முடியும். பாருங்கள், இந்த பேரலல் லைனில் தான் இருக்கிறான். இந்த பேரலல் லைனில் உடச்சி மேலே போனால் மேலே போவான், இன்னும் உடச்சி கீழே தான் கீழே வருவான். ஸோ இதுதான் நீங்கள் பார்க்கணும். நாளைக்கு எந்த லைனில் போகுதுன்றதை வச்சுட்டு நீங்கள் உங்கள் ட்ரேடிங் பெனிஃபிட்டையும் அந்த லாபத்தையும் நீங்கள் சம்பாதிக்க பார்க்கணும். இப்போ நம்ம குருடாயில் என்ன நடக்குதுங்கிறத போய் பார்ப்போம். குருடாயில் பொறுத்த வரைக்கும் 4 ஹவரில் தெளிவாக அவன் ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கிறான். இந்த அப் ட்ரெண்டு என்ன நடக்குதுன்னா, இந்த ப்ரீவியஸ் ஹைட்டை இந்த இதை க்ராஸ் பண்ணாத பட்சத்தில் ஃபர்தராக க்ராஸ் பண்ணி ஒரு க்ளோஸ் கேண்டில் வச்சா மட்டும்தான் மேலே போகும். அப்படி இல்லைன்னா திரும்ப இங்கே முட்டிட்டு இந்த 50ல் ரேஞ்ச் எடுத்துகிட்டே இருப்பாங்க ஸோ இந்த 50 வரும்போதெல்லாம் நீங்கள் இதை பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சுன்னா இதுக்கப்புறம் இது சப்போர்ட் ஆகிடும், அது ஃபர்தராக வருது ரெசிஸ்டன்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் கவனமாக பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த குருடாயில் பொறுத்த வரைக்கும் ஒரு நியூஸ்க்காக வெயிட் பண்ணுது. அமெரிக்கன் ஈராக் வார் நாளைக்கு வருமா, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் உள்ள வாரம் நாளைக்கு வருமா, நாலாம் நாள் வருமாங்கிற ஒரு பத்திரத்துலேயே போயிருக்கு. இப்போ ட்ரம்ப்பு அதை பயன்படுத்தி உலக வர்த்தகத்தை ஆட்டி படிச்சிட்ருக்கிறாரு. ஸோ நீங்கள் அதை ட்ரம்ப்போட வார் நியூஸை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். இதுதான் குரூடாயிலுக்கு இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய நம்ம சொல்லக்கூடிய விஷயம். இவன் நாளைக்கு அதிகபட்சம் ரீட்ரேஸ் எடுத்தான்னா இங்கே தான் வருவான். சரிங்களா, இங்கேருந்து இது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஏன்னா இங்கே இருக்குது இந்த பாயிண்ட்ஸை உடச்சி கீழே வந்தான்னா ஃபர்தராக இது வரைக்கும் வருவான். சரிங்களா, இது வரைக்கும் வருவான். அப்படி இந்த இடத்துல நமக்கு இன்னும் உடைச்சானா இன்னும் ஃபர்தராக அடுத்த சப்போர்ட் வரைக்கும் கீழே போவான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட் ஃபெயிலியர் ரிஜெக்ட் ஆகிடுவாங்கிறது தான் என்னோடய கணப்பு. நாளைக்கு இது வரைக்கும் கீழே ஃபர்தராக இங்கே போயிட்டு நியூஸ் கிடைக்குதான்னு பார்ப்பான், திரும்ப மேலே போயிடுவான். ஸோ இதுதான் நடக்கும். சரிங்களா, நியூஸ் நாளைக்கு வார் நியூஸ் எதாவது வந்துச்சுன்னா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ குரூடாயில் பொறுத்த வரைக்கும் ஓவரால் புல்லிஷ் மூலம் தான் இருக்குது. ஸோ பார்த்துக்குங்க, எப்போது கரெக்ஷன் கிடைக்குதோ அப்பப்போ ரீஎன்ட்ரி ஆகுங்க. நம்ம சொல்லிக் கொடுக்குறதுபடி தெளிவாக நம்ம ஆஸ் பர் அவர் டெக்னிக்கல் எஜுகேஷன்ஸ் இதுதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட்டு. இங்கே நம்ம சிஇ எடுத்துகிட்டு வெயிட் ப்ராஃபிட்டை தான் புக் பண்ணணும். நமக்கு தேவையான ப்ராஃபிட்டை ட்ரையல் ஸ்டாப் லாஸ் போட்டு இருக்கலாம். சரிங்களா, அதுதான் நம்ம நோக்கம், அதுதான் நம்ம பண்ணணும் நம்ம பாயிண்டில். அதை விட்டாத பட்சத்தில் டெய்லி 1000 வேணுங்கிறவங்க நீங்கள் 1000 2000 வச்சு நீங்கள் ஈஸியாக புக் பண்ணிட்டு போகலாம். சரிங்களா, குரூடாயில் பொறுத்த வரைக்கும். ஸோ நேச்சுரல் கேஸும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கிறான். நம்ம அதையும் இதே ஃபண்டமெண்டலில் பயன்படுத்தி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நிஃப்டியாக குரூடாயிலா இதுவாக நம்மங்கிறத உங்களுக்கு பிடிச்ச ஒரு செக்மெண்ட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் இன்றைக்கி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன். 4 ஹவரில் நிஃப்டி பாருங்கள், ப்ரீவியஸ் கேண்டில் க்ளோஸ் பண்ணி கீழே இங்கே நின்றுருக்குறாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை அவன் நான் டச் பண்ணல. இதை டச் பண்ணால் தான் இதுதான் அங்கே சப்போர்ட், மேஜர் சப்போர்ட்டுங்க இருக்குது. ஸோ இன்னும் டச் பண்ணல. நாளைக்கு கீழே வரதுக்கான வாய்ப்போடு இருக்குது. இது திரும்ப இப்படியே இந்த ரேஞ்சிலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. திரும்ப நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இப்படியே. ஏன்னா அவங்களுக்கு நியூஸ் கிடைக்காத வரைக்கும் இப்படி தான் போகும். தெளிவாக இதை நீங்கள் ஆராக வச்சுக்கோங்க, இதை நீங்கள் எஸ்ஸாக வச்சுக்கோங்க. நியூஸ் வராத வரைக்கும் மேலேயும் போக மாட்டான், கீழேயும் போக மாட்டான். சடன் கிராஷை பார்த்து பயப்படாதீங்க. மோர் தென் 10% வந்தால் மட்டும்தான் நீங்கள் பயப்படணும். இப்போதைக்கு 1% 2% இதெல்லாம் கரெக்ஷன் தான். என்னை பொறுத்த வரைக்கும் 24,000 பாயிண்ட் நிஃப்டி வர வரைக்கும் நோ மோர் கிராஷ். 24,000 கீழே போனால் தான் நிஃப்டி நம்ம கிராஷ்னே பேச முடியும். சரிங்களா, பல பேர் பேசுகிறாங்க பல விஷயமா. ஸோ அதை பற்றி அவங்கவுங்க அபிப்பிராயம் உண்டு. பட் இன் ரியாலிட்டி இதுதான். சரிங்களா, ஸோ இந்த சூட்சமத்தை தெரிஞ்சு வச்சுட்டு நிஃப்டியில் தெளிவாக ட்ரேட் பண்ணுங்கள், நல்ல லாபம் சம்பாதிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பாருங்கள். பிடிக்கலன்னா பிடிச்ச வீடியோ பாருங்கள். ரொம்ப சந்தோஷம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.